குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலேருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? ஸோ உங்களுடைய 6, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஆல்ரெடி உங்களோட லக்னத்தில் உச்சமாக இருக்காரு. 6க்குரிய உச்சமாக இருக்கலாமா, அவர் மறைந்திருந்தாலும் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அவர் லக்னத்தில் உச்சமாக இருக்கும்போது தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், தலை பாரம், அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸோ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தந்தை, அதிர்ஷ்டம், கோவில் பயணங்கள், நிறைய ஆன்மீக பயணங்கள் சூப்பராக எடுப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சிறியதாக இந்த உடல் சோர்வு, மனச்சோர்வு இதெல்லாமே சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில இந்த கடக ராசி மற்றும் லக்னக்காரர்கள் பாதிக்கப்படுவீங்க. ஆனால் கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக மாறும். தடை தாமதத்தை கொடுத்தாலும் அதிர்ஷ்டமாக மாறும். ஸோ குரு வீட்டில் சனி வக்ரமாக இருக்கிறார். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி, கொஞ்சம் அதுக்காக பிளான் பண்ணி அதை கரெக்டாக நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு போங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது புதன். ஸோ கடகத்திற்கு புதன் பார்த்திங்கன்னா 3, 12. ஸோ இவங்க அழகாக லக்னத்தில் உட்காந்துட்டார். அப்போது தேவையில்லாத ஒரு சகவாசம்னு வச்சுக்கோங்களேன். பெண்களுக்கே பெண்கள் எதிரியாக இருக்கலாம், அழகாக வருவாங்க, பேசுவாங்க, அவங்களே எதிரியாக வாய்ப்புகள் இருக்கு. அப்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல யார் நீசமாகறாங்க? சுக்கிரன் நீசமாகிறார். ஸோ 4 அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஸோ 11 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் நீசமாகிறார். பொதுவாக 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த இடத்துல சுக்கிரன் நீசமாகும் போது பெண்கள் தேவையில்லாத ஒரு நட்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. யாரோட நட்பையும் இந்த காலகட்டத்தில் ஏற்க வேண்டாம். இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக இப்போ நீங்கள் டெய்லரிங் வச்சுருக்கீங்க, பியூட்டி சலூன்ஸ் வச்சுருக்கீங்க, பெண்கள் தொடர்பான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி அவங்க கூட பேசாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள். என்னன்னா என்ன, ஏதுன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் அதை கடந்து போங்க. ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ண வேண்டாம். சரி, இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நமக்காக எல்லாம் செய்வாங்கன்னு நினச்சி பழகும்போது அவங்களே உங்களுக்கு எதிரியாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா 6க்குரிய குரு எங்கே இருக்கிறார்? லக்னத்தில் இருக்காரு. ஸோ வழிகாட்டுதல் சொல்லக்கூடியவரே பார்த்தீங்க உச்சமாக இருந்தாலும் 6ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானமாக இருப்போ தேவையில்லாத சிந்தனைகள், கெட்டதை நல்லதாக நினைப்போம், நல்லதை கெட்டதாக நினைப்போம்.
அதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன். பட் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையே இருங்க. சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் 17 மேலே வந்து உங்களுக்கு கேதுவோட இணைகிறார். அப்போ சூரியன் கேது, அப்போ வார்த்தைகளில் கவனம் தேவை. ஸ்ட்ராங்காக பேசுவீங்க. அந்த ஸ்ட்ராங்காக பேசுறது என்ன ஆகும் அப்படின்னா மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும். அப்போ கேது 2ல் கேது இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, இவங்க கிட்டலாம் வந்து திருமணம் 2ல் கேது இருந்தால் திருமணம் செய்யும்போதே வந்து ராகு கேதுக்கள் இருந்தாலே வந்து பயப்படுவாங்க. இப்போ கடகத்துக்கு 2ல் ஆல்ரெடி கோச்சார கேது இருக்கு, இப்போ சூரியனும் இணைகிறார். அப்போ எப்படி இருக்கும்? அப்போ வார்த்தைகளில் கவனம் தேவை. அப்போ நல்லா ஆன் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்லா போயிட்டு வந்துட்டு இருக்கும், சிறியதா ஒரு தடங்கல், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் அது வந்து நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் குரு சுபராக இருக்கிறார். குரு சுபர் தானே, உங்களுக்கு 6, 9 பிரச்சனை கொடுத்தாலும் அவரே தான் சரி பண்ண போறாரு. அப்போ அந்த பிரச்சனையை சரி பண்ற விஷயங்கள், அதிர்ஷ்டத்தை ஏற்றுக்கக்கூடிய நீங்கள் அந்த பிரச்சனையும் சமாளிக்கணும். ஆனால் அந்த பிரச்சனை சிறியதாக இருந்தால் ஓகே, அதுவே பெருசாக இருந்தால் அப்போ முன்ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தேவையில்லாத உறவுகளால், அப்போ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்கள் வீட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய தம்பி தம்பச்சி கூட வந்து சண்டை போடாதீங்க, மாமனார் கூட சண்டை போடாதீங்க, சிறு வயது ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட முயற்சிகளில் ஒரு சின்ன ஒரு தடை, இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும். பட் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து சில பேர்த்துக்கு வந்து நல்லா இருக்கும் டைம், அவங்களோட டைம்லாம் கேட்டுட்டு அவங்களுடைய டிஸ்கஷனோட நீங்கள் ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நான் வந்து பிஸ்னஸ் பிளான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஏன்னா உங்களோட முயற்சியில் சுக்கிரன் இந்த மாதத்தில் மட்டும்தான் இருக்குது, அப்புறம் மாறிடுவார் இல்லையா. அப்போ இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறது ஒரு 10 வகையான பிளான் போடுங்க. இப்படி வந்தால் இந்த விஷயம் நடக்கும், ஓகே இந்த விஷயம் நடந்தால் நம்ம எப்படி இதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது 10 வகையான ஐடியாஸ். ஏன்னா புதனும் எங்கே இருக்கிறார், புதன் புத்திக்காரகனும் எங்கே இருக்கிறார், லக்னத்தில் இருக்கிறார். அப்போ என்னாகும் அப்படின்னா, ஸோ 3க்குரியவரும் 12க்குரியவரும் வந்து லக்னத்தில் இருக்கும்போது முயற்சி அவர் கொண்டுட்டு வருவார், புத்தி மட்டுமே உங்களை செயல்படுத்த வைக்கும். அதற்கப்புறமா வந்து அந்த செயல்பாடுகள் இயங்கும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணுங்க. ஸோ பெண்களாக இருக்கிறீங்க, திருமணம்க்குரிய காரியங்கள், ஏன்னா குரு அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, நீங்கள் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோயாளிகளுக்கு உதவி பண்ணுங்க. 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய தான தர்மங்கள், உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா பொதுவாக என்னால் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லலாம் இந்த மாதிரி கோயிலுக்கு போங்கன்னு. ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தில் யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தசா நாயகன் மட்டுமே முடிவு பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான தசா நடக்குது, அது வந்து யோகியா அவயோகியா, ஸோ யோகி எங்கே இருக்காரு, அது யோக தசையாக இருந்தாலும் நல்லா இருக்குமா, அவயோக தசமாக இருந்தாலும் நல்லா, அவயோகி தசை நடத்தினாலும் அது வந்து சில பேர்த்துக்கு வந்து யோகத்தை தரும். சுயஜாதகம் பார்க்கணும், அப்படி பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து இப்போது வக்கரமான ஸ்டேஜில் இருக்கார் சனி பகவான் 8க்குரியவர். அப்போ வந்து என்னென்னா இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்காது, ஆனால் வார்த்தைகள் இப்போ பேசுறது பின்னாடி பிரச்சனை வரும், அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளில் கவனம் தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, இல்லை வந்து பொதுப்பணித்துறையில் இருக்கீங்க அப்படின்னா வாக்குகள் கரெக்டாக இருக்கணும். இப்போ எல்லாமே கேட்டு வச்சுப்பாங்க, ஏன்னா இப்போ யாரும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஓகே இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம மெதுவே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லி அப்படி பதுங்கிட்டு இருப்பாங்க. சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு பேக் ரிவர்ஸ் ஆகும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ வார்த்தைகளில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே கவனம் தேவை. மற்றபடி நீங்கள் புதுசாக வந்து வெளிநாடு பயணமெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகள் இப்போ நல்லா இருக்கும். ஆனால் வந்து அதை பிளான் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நம்ம ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டுட்டு போயிடும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே, ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும்.
உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படியே கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால், குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பராக வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது, டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம்.